வணக்கம் குழந்தைகளா. அறம் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. என்ன பாட்டி, அந்த திருடன் பயங்கரமானவன் போல இருக்கே. எப்படி பாட்டி விஷ்ணுவை கண்டுபிடிப்பாங்க? அதாவது பசங்களா, கதையை தொடர்ந்து கேளுங்கள், அப்பதான் உங்களுக்கு தெரியும் விஷ்ணுவை எப்படி கண்டுபிடிப்பாங்கன்னு. சரி பாட்டி, கதையை தொடர்ந்து சொல்லுங்க. ஆமாம் பாட்டி, எங்களுக்கு கதையை சொல்லுங்கள். சரி பசங்களா, கதை சொல்ற கேளுங்க. இது கதை நேரம். ஆமாம் சார், அவன் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்டு தான் போல இருக்கு. அவன் படித்த படிப்புக்கு நல்ல வேலை கிடைக்காம தான் அவன் இந்த மாதிரி கெட்ட தொழில் பண்ணிகிட்ருக்கான் சார். ஆனால் ஒன்று, அவன்கிட்ட இருக்கிற டெக்னாலஜியை நம்ம பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், அவன் பணக்கார வீட்டு பசங்களை மட்டும்தான் சார் அவன் தூக்கிட்டு இருக்கான். அந்த விஷயம் மட்டும் எனக்கு கன்ஃபார்மாக தெரியும். என்ன சிவா சொல்கிறீங்க? அவன் பணக்கார பசங்களாக பார்த்து கடத்துறவனா? அதுவும் இல்லாமல் அவன் ஒரு இன்ஜினியரிங் கிராஜுவேட்டா சிவா? என்னால் நம்ப முடியல சிவா. இருந்தாலும் உங்களுக்கு அவனை பற்றி வேறு ஏதாவது தகவல் கிடச்சா சொல்லுங்கள். கேட்டிங்களா மூத்து சார்? நமக்கு 2 வழி மட்டும்தான் இருக்குது. நமக்கு தெரிஞ்ச ட்ராக்கரால் கூட அந்த கிட்னாப்பரை கண்டுபிடிக்க முடியல சார். வேணும்னா நம்ம போலீஸ் ஃபோர்ஸ் அனுப்பி தேடி பார்க்கலாமா? மகேஷ் சார், நான் அன்னைக்கு ஒரு விஷயம் சொன்னேன், அது உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? ஆமாம் சார், ஆனால் அது ஏன்னு நான் நிறைய நாளுக்கு முன்னாடியே கண்டுபிடிச்சிட்டேன். அன்னைக்கு நீங்கள் சொன்னீங்கல்ல, நீங்கள் தான் என்ன இந்த ஊருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணீங்களா சார்? ஆமாம் சார், நான் தான் உங்களை வேறு ஊர்லேருந்து இந்த ஊருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கேன். அது ஏன்னா என் பையனோட பாதுகாப்புக்காக. என் பையனை யாரோ கடத்திடுவாங்கன்னு எங்கள் ஃபேமிலி ஜோசியர் சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் ஒரு நல்ல டேலண்டடான போலீஸ் ஆஃபீஸராக பார்த்து தேடுனேன். அப்போ எனக்கு கிடச்ச இன்ஃபர்மேஷன் படி உங்களை தான் ரெக்கமெண்ட் பண்ணாங்க. அதனால தான் உங்களை வேறு ஊர்லேருந்து இந்த ஊருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கேன் சார். சார், இங்கே உங்களுக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்குது. சொல்லுங்கள் சார், அது என்ன வேலை? நீங்கள் உங்கள் டிபார்ட்மெண்ட்டுக்கே தெரியாமல் மாறு வேஷத்தில் என்னோட பையனை கண்காணிக்கணும். அதுக்கு நீங்கள் எந்த கேமராவுமே பயன்படுத்தக்கூடாது. சரிங்க சார், நீங்கள் சொன்ன மாதிரியே நான் செய்கிறேன். அது மட்டும் இல்லை மகேஷ் சார், நான் ஸ்கூலுக்கு வரும்போது நீங்கள் அங்கே இருக்கக்கூடாது. ஏன்னா அப்போ தான் யாருக்கும் சந்தேகம் வராது. சரிங்க முத்து சார். அப்படின்னா போலீசார், இன்னைக்கு விஷ்ணுவை விட்டுட்டு நீங்க எங்க போனீங்க? அன்னைக்கு ஒரு எமர்ஜென்சி விஷயம் ஆயிடுச்சு. நான் அங்கே போனதுனால தான் இன்னைக்கு 4 பேர் உயிரோடு இருக்காங்க சார். நீங்க அங்க விஷ்ணுவுக்கு பாதுகாப்பா இருக்கிறீங்கிற விஷயம் அவனுக்கு தெரிஞ்சுதான் உங்களை திசை திருப்பி விஷ்ணுவை அங்கிருந்து அவன் கடத்தி இருக்கான் அப்படின்னு நான் நினைக்கிறேன் சார். சார், நீங்கள் சொன்னது போல எனக்கும் அந்த சந்தேகம் இருக்கிறது. என்ன குழந்தைகளா, ஒன்று சொல்ல நல்லா கேட்டுக்கோங்க குழந்தைகளா. இந்த உலகத்தில் பிறக்கும் எல்லா குழந்தைகளும் சாதிப்பதில்லை, ஆனால் சில குழந்தைகள் மட்டும் சாதிப்பார்கள். அதற்கு காரணம் அவர்களின் பெற்றோர்களின் வளர்ப்பு குழந்தைகளா. என்ன குழந்தைகளா, இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கா? இந்த கதையோட பார்ட் 1 இருந்து பார்ட் 8 வரைக்கும் நீங்க பார்க்கணும்னா நம்ம சேனலுக்கு போய் பாருங்க குழந்தைகளா. இந்த கதை இதோட முடியல குழந்தைகளா. இந்த கதையோட பார்ட் 10 இருக்கு. அது அடுத்த வாரம் நம்ம சேனல் ஒளிபரப்பாகும் குழந்தைகளா.